ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன பார்க்க போகிறோன்னா குரூப்ஸ் அபாப் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு ஃபேர் நாலேஜ் அபாப்பில் உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கணும். அப்புறம் அபாப் ஆனா அடுத்து டேட்டா ஒர்க் ஃப்ளோ வெப்டின்கோ பேரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வெல் ப்ராக்டிஸ்டாக அபாப் ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் பற்றியெல்லாம் படிக்கிருந்தீங்கன்னா அபாப் கோடு பேசிக் நாலேஜ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதோட நாலேஜ் கேதர் பண்ணிட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஊப்ஸ் அபாப்பில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை எளிமையாக உங்களுக்காக விளக்குறேன். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஊப்ஸ் அபாப் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஊப்ஸ் அபாப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஓகே, என்கேப்சுலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் பாருங்கள், சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. கம்பைனிங் ஆல் டீடைல்ஸ் இன்டு ஏ சிங்கிள் யூனிட். அதாவது எல்லா டீட்டெயிலும் ஒரு சிங்கிள் யூனிட்டால் நம்ம கம்பைன் பண்ணியிருப்போம். அடுத்தது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன? Preventing the access of the components of a class from outside the class by using visibility section. என்னன்னா நம்ம டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன சொல்கிறோம்னா இந்த ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் இருக்குல்ல, அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ப்ரிவென்டிங் தி ஆக்சஸ் தி காம்போனன்ட்ஸ், அந்த காம்போனன்ட்ஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், அதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறோம். ப்ரிவென்டிங் தி ஆக்சஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ். அது எந்த கிளாஸு? ஃப்ரம் கிளாஸ் ஆஃப் ஏ கிளாஸில் ஃப்ரம் அவுட்சைடு கிளாஸ், கிளாஸுக்குள்ளே கிளாஸுக்கு வெளியே அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். அது பை யூஸிங்கே அது பேர் என்ன? அந்த ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி செக்ஷன். பை யூஸிங்கே விசிபிலிட்டி செக்ஷன். அடுத்து இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னா using the components of a one class in another class. ஒரு கிளாஸோட காம்போனன்ட்ஸை another கிளாஸில் யூஸ் பண்ணுறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். using the components of a one class in another class. அடுத்து பாலிமார்பிசம் தான் மெனி ஃபார்ம்ஸ் பிஹேவியர். நம்ம இங்கே இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா அந்த வீடியோவில் என்கேப்சுலேஷன் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். கம்பைனிங் ஆல் டீடைல்ஸ் இன்டு ஏ சிங்கிள் யூனிட். இந்த என்கேப்சுலேஷனை நம்ம ரெண்டாக இருக்கும், லோக்கல் கிளாஸ், குளோபல் கிளாஸ். இந்த ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும்? ஸ்டெப் 1, கிளாஸ் நேம், டெஃபினிஷன். கிளாஸு தான் கிளாஸோட டிக்ளரேஷன். ஒரு கிளாஸ்க்குள்ளே அடக்கிறது தான் என்கேப்சுலேஷன். அந்த கிளாஸை இப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், இதுதான் கிளாஸ் டிக்ளரேஷன். அடுத்து ஸ்டெப் 1, கோ டு SE38. ஸ்டெப் 2, ப்ரோக்ராம் நேம். எப்பயுமே நம்ம கஸ்டம் ப்ரோக்ராம் Z or Yல பேர் கொடுத்துக்கணும், இதுதான். அடுத்து பார்க்க போகிறது இங்கே பாருங்கள், காம்போனன்ட்ஸில் 2 இருக்குது. நம்ம இங்கே காம்போனன்ட்ஸ்னு சொல்லியிருக்கிறோம்ல, அது காம்போனன்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மெத்தட்ஸு ஆட்ரிபியூட்ஸ் தான் காம்போனன்ட்ஸ் சொல்லுவோம். அந்த மெத்தட்ஸில் 2 இருக்குது, இன்ஸ்டன்ஸ் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட். ஆட்ரிபியூட்ஸில் 2 இருக்குது, இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட், ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட். ஓகே, இப்போ நம்ம ரிப்போர்ட் இசட் கிளாஸ் எல்சி, இதுதான் என்கேப்சுலேஷன். கிளாஸை டிக்ளேர் பண்ணுறோம். நம்ம எல்சி ஏபிசிங்கிறது கிளாஸ் நேம், நம்ம கஸ்டம் கிளாஸ் நேமாக வச்சுக்கிட்டோம்.
கிளாஸ் எல்சி ஏபிசி டெஃபினிஷன் என் கிளாஸ். இதுக்குள்ள நம்ம காம்போனன்ட்ஸ் எழுதுவோம், மெத்தட்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ். ரூல்ஸ் அபவ் ஆட்ரிபியூட்ஸ் வந்து 2 இருக்கு, இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட், ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட். நம்ம நார்மல் அபவ்ல வந்து அது நம்ம வேரியபிளுமோ, ரூல்ஸ் அபவ்ல நம்ம அதை ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். இந்த இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட் என்னன்னா எப்படி டிக்ளேர் பண்ணுறது, டிக்ளரேஷன் பார்ப்போம். டேட்டா, ஆட்ரிபியூட் நேம், டைப், டேட்டா டைப். ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா கிளாஸ் டேட்டா, ஆட்ரிபியூட் நேம், டைப், டேட்டா டைப். இதை வந்து ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்சி ஏபிசி டெஃபினிஷன் டேட்டா ஏழு டைப்பை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எண்டு கிளாஸ். உங்களுக்கு முக்கியமாக எப்பயுமே ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணுறப்ப நம்ம அது விசிபிலிட்டி செக்ஷனை வச்சு தான் நம்ம எப்பயுமே உள்ள இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் காம்போனன்ட்ஸை நம்ம எழுத முடியும். பாருங்கள், இப்படி நம்ம எழுதுறப்ப நம்மளுக்கு சின்டாக்ஸ் எரர் வரும். தேர் இஸ் நோ பப்ளிக் ஆர் ப்ரொடெக்டட் செக்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன பார்க்க போகிறோம். Preventing the access of a components of a class from the outside class by using the visibility sections. Preventing the access of components. ஒரு காம்போனன்ட்ஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், அதை வந்து எங்கள் அவுட் சைட் தி கிளாஸ் வந்து அவுட் சைட் தி கிளாஸ் பை யூஸிங் தி விசிபிலிட்டி செக்ஷன்ஸ். இந்த டெஃபினிஷன் பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்குது. காம்போனன்ட்ஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறோம் ஆஃப் ஏ கிளாஸ், ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிறது. அது எங்கே, ஃப்ரம் தி அவுட் சைட் தி கிளாஸ். அது எதை யூஸ் பண்ணி, பை யூஸிங் த விசிபிலிட்டி செக்ஷன்ஸ். நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்னா பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட். அடுத்து ட்ரிக்கி கொஷின், இது வந்து இன்டர்வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தேர் இஸ் நோ டிஃபால்ட் விசிபிலிட்டி செக்ஷன், யூ ஹவ் டு ஸ்பெசிஃபை எனி ஒன் ஆஃப் தெம். டிஃபால்ட்டு விசிபிலிட்டி செக்ஷன் எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆனால் பப்ளிக் ஸ்பெசிஃபை பண்ணணும், ஆனால் ப்ரொடெக்ட்னு சொல்லணும், ப்ரைவேட்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பப்ளிக்னா என்ன, இதோட டெஃபினிஷன் பாருங்க. காம்போனன்ட்ஸ் அண்டர் தி செக்ஷன் கேன் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் தி கிளாஸ், ஃப்ரம் தி சப் கிளாஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் தி அவுட் சைட் தி கிளாஸ். ஒரு காம்போனன்ட்ஸு இதுக்குள்ளே இருக்கிறது நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். எதுக்குள்ளே, ஃப்ரம் தி கிளாஸ், ஃப்ரம் தி சப் கிளாஸ், அதோட சப் கிளாஸு, அண்ட் ஆல்சோ ஃப்ரம் தி அவுட் சைட் தி கிளாஸ், அதோட அவுட் சைடு கிளாஸ்லேயும் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும். பாருங்கள், டயக்ராமேட்டிக்காக இங்கே சொல்லியிருக்கோம். கிளாஸ், ஒரு கிளாஸை அதோட சப் கிளாஸ், அதோட கிளாஸ்க்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைடு தி கிளாஸ், அவுட் சைடு கிளாஸ்லேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதோட சப் கிளாஸஸ்லையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதான் ப்ரொடெக்டட்னு. காம்பவுண்ட்ஸ் அண்டர் தி செக்ஷன் கேன் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் தி கிளாஸ், ஃப்ரம் தி சப் கிளாஸ், பட் நாட் ஃப்ரம் தி அவுட் சைடு தி கிளாஸ். ப்ரொடெக்ட்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸு, அதாவது ஆட்ரிபியூட்ஸும் மெத்தட்ஸும் ஆக்சஸ்டு ஃப்ரம் தி கிளாஸ், அது கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும், அதோட சப் கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் என்ன ஒன்று மட்டும், நாட் ஃப்ரம் தி அவுட் சைட் தி கிளாஸ், கிளாஸ்க்கு வெளியே அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அடுத்தது ப்ரைவேட் செக்ஷன்ஸ். காம்போனன்ட்ஸ் அண்டர் தி செக்ஷன் கேன் பி ஆக்சஸ்ட் ஒன்லி ஃப்ரம் தி கிளாஸஸ் பட் நாட் ஃப்ரம் தி சப் கிளாஸ். Private section என்னன்னா components under this section can be accessed only from the classes but not from the subclass and also not from the outside the class. இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் ஆக்சஸ் ஒன்லி ஃப்ரம் தி கிளாஸ், கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்லி கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதோட சப் கிளாஸஸ்லையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. முக்கியமான குறிப்பு, sub can be access the private section in subclass or is child class, definitely not from the subclass and also not from the outside the class. outside the classக்கு வெளியும் நம்ம access பண்ண முடியாது. ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாமா.
இதுதான் கிளாஸ் எல்சிஎல் டெஃபினிஷன் பப்ளிக் செக்ஷன் டேட்டா ஏ டைப் ஐ எண்ட் கிளாஸ். இது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். இங்கே டேட்டா அப்படின்னு எழுதியிருக்கிறனால இதில் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட், ஏங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டு. அடுத்தது டேட்டா டைப் பி டைப் பி இது அவுட்புட் நம்மளுக்கு 10 வரும். இது நார்மல் அபர்ட்டில். இதை ஊப்ஸ் அபர் அப்படின்னா, if you want to access the components of a class, you cannot directly access it. You have to initiate the class. முக்கியமான பாயிண்ட் இது பார்த்துக்கோங்க. ஒரு காம்போனன்ட்ஸ் இதுக்குள்ள கிளாஸ்க்குள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ், அதாவது ஏங்கிறது தான் காம்போனன்ட். இந்த காம்போனண்ட்டு நம்ம டைரக்ட்லி நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ ரைட் ஏன்னு நம்மளால எழுத முடியாது. ஏன்னா அது வந்து if you want to access the component of a class, you cannot directly access by it. You have to initiate the class. அந்த கிளாஸை நம்ம இனிஷியேட் பண்ணி தான் இந்த ஏங்கிறத நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம டேரெக்டாக ரைட் ஏன்னு நம்மளால எழுத முடியாது. அதுதான் இனிஷியேட் தி கிளாஸ். அதை எப்படி நம்ம இனிஷியேட் பண்ணுவோம்? கிரியேட் an ஆப்ஜெக்ட். அது வந்து எப்படிங்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு டேட்டா, ஆப்ஜெக்ட் நேம், டைப், அப்டு, கிளாஸ் நேம். கிரியேட் இதான் சின்டாக்ஸ். கிரியேட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் நேம். ஓகேவா? கிளாஸ் எல்சிஎல் ஏபிசி டெஃபினிஷன் பப்ளிக் செக்ஷன் டேட்டா ஏ டைப் ஐ எண்ட் கிளாஸ். இப்போ நம்ம இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன? இனிஷியேட் ஆஃப் ஏ கிளாஸ் ஆர் ஏ ஆப்ஜெக்ட் கிரியேஷன். டேட்டா ஓபி டைப் எஃப் எல்சி ஏபிசி கிரியேட் ஆப்ஜெக்ட் ஓபி. பாருங்க, நம்ம என்ன சொன்னோம்? ஏ இஸ் ஈக்குவல் டு 10 ரைட் ஏ அவுட்புட். நார்மல் அபப் பண்ண முடியும். ஊப்ஸ் அபப்பில் நம்ம எப்படி அக்சஸ் பண்ண முடியும்னு இனிஷியேட் பண்ணிட்டோம். இதுதான் இனிஷியேட் ப்ராசஸ். என்ன எழுதியிருக்கோம்? டேட்டா ஆப்ஜெக்ட் டைப் எஃப் கிளாஸ் நேம். நம்மளோட கிளாஸ் நேம் என்ன? எல்சி ஏபிசி. நம்மளோட ஆப்ஜெக்ட்டு நம்மளேவே ஓனாக கொடுத்துக்கிறது தான் ஓபிங்கிறது. அப்பொழுது கிரியேட் ஆப்ஜெக்ட் ஓபி. இந்த ஓபி ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம அந்த காம்போனன்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறோம். ஏபி ஈக்குவல் டு நம்ம அசைன் பண்ணுறோம் 10ன்னு. இப்போ ரைட் ஓபி இஸ் ஈக்குவல் டு 10னா நம்மளுக்கு அவுட்புட் 10ன்னு கிடைக்கும். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அது என்னன்னா ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட், ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட்னா என்ன அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டை நம்ம இன்ஸ்டன்ஸ் கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணுவோம். டிக்ளேரிங் யூஸிங் டேட்டா கீவேர்டு வச்சு நம்ம அதை டிக்ளேர் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் கீவேர்டுனா டிக்ளேரிங் யூஸிங் கிளாஸ் டேட்டா கீவேர்டு. அதை வந்து கிளாஸ் டேட்டா கீவேர்டை வச்சு நம்ம அதை டிக்ளேர் பண்ணுவோம். அடுத்து ஆக்சிஸ். இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் கேன் ஆக்சிஸ் ஒன்லி பை யூஸிங் ஏ ஆப்ஜெக்ட் நேம். இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்ஸை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்? அதோட ஆப்ஜெக்ட் நேம் மட்டும்தான் வச்சு ஒன்லி ஆப்ஜெக்ட் நேம் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். த ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட்ஸ் கேன் ஆக்சிஸ் எய்தர் பை யூஸிங் ஒன்றா இது ஆப்ஜெக்ட் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லைன்னா கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்ப்போமா? கிளாஸ் எல்சிஎல் ஏபிசி டெஃபினிஷன் பப்ளிக் செக்ஷன் டேட்டா ஏ டைப் ஐ. இது வந்து என்னது? இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட். கிளாஸ் டேட்டா பி டைப் ஐ. இது வந்து ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட். இந்த கிளாஸ் டேட்டா கீவேர்டு இருக்கனால ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட். இங்கே வெறும் டேட்டா இருக்கிறதுனால அது இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட். இப்போ நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணுறோம். டேட்டா ஓபி டைப் எஃப் எல்சி ஏபிசி கிரியேட் ஆப்ஜெக்ட் ஓபி. இப்போ நம்ம வந்து அசைனே வேல்யூ நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம். இந்த ஓபிங்கிறது நம்மளே மேனுவலாக கொடுத்த நேமு. இது கிளாஸ் நேம். நான் இந்த கிளாஸ் நேம் என்னன்னு எழுதியிருக்கிறேன்? எல்சி ஏபிசின்னு எழுதியிருக்கிறேன். அதனால் அதோடைய கிளாஸ் நேம் தான் எல்சி ஏபிசி.
கிரியேட் ஆப்ஜெக்ட் ஓபி. இப்போ நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம். எப்படி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், இனிஷியேட் பண்ணிட்டோம். இந்த இனிஷியேட் பண்ணி அதோட இன்ஸ்டன்ஸை வச்சு நம்ம இந்த ஆக்சஸ் பண்ணுறோம். இதோட இன்ஸ்டன்ஸ் என்ன, ஓபிங்கிற இன்ஸ்டன்ஸ், அது பேர் இன்ஸ்டன்ஸ் தான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை வச்சு இதோட காம்பனன்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறோம். காம்பனன்ட்ஸ்னால் ஏங்கிறது ஆட்ரிபியூட், அந்த ஆட்ரிபியூட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம் 10ன்னு. அடுத்து பி 20ன்னு அக்சஸ் பண்ணுறோம். அடுத்து ரைட் ஏபி = 10, ஓபி = 20ன்னா நம்மளுக்கு ஆன்சர் 10, 20ன்னு கிடைக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் எதுன்னு இதுதான் ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட். We can create as many subject as we need for single class. ஒரு ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட்டுக்கும் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் சிங்கிள் கிளாஸ்க்கு. ஒரு கிளாஸை வச்சு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமா? கிளாஸ் LCABC டெஃபினிஷன் பப்ளிக் செக்ஷன் டிக்ளேர் ஆஃப் தி ஆட்ரிபியூட்ஸ். இது டேட்டா, இது கிளாஸ் டேட்டா, பி டைப். இது இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டு, இது ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட்டு, எண்டு கிளாஸ். நம்ம எப்பயுமே அதை ஆக்சஸ் பண்ணால் நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணிக்கணும். டேட்டா ஆப்ஜெக்ட் டைப் ரெஃப் LCE கிரியேட் ஆப்ஜெக்ட் நேம். அடுத்தது ஆக்சஸ் தி ஆட்ரிபியூட்ஸ். இந்த எழுதியிருக்கோம் பாருங்க. OB = 10, OB = C20. இப்போ பாருங்கள், ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட் மட்டும் நம்ம ஒன்றா இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அல்லது கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம்ங்கிறது LCABC, அதை வச்சு நம்ம ஆக்சஸ் வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கிறோம். அதை வச்சு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணி வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கிறோம். LCABC B = 20 அப்படின்னு. புரிஞ்சுதா? ஓகே. ஆப்ஜெக்ட் நேம் வச்சு பண்ணால் இன்னும் கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான பாயிண்ட்டு இந்த சொல்லியிருக்கேன் பாருங்க. Static attributes can be accessed either by using the object name or by using the class name. ஒன்று ஆப்ஜெக்ட் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணால் நிறைய கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்து ரைட் டேட்டா OB = 10, B. இப்போ ரைட் OB1 டைப் ரெஃப் LCABC கிரியேட் ஆப்ஜெக்ட் OB1. இங்கே தான் இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம இங்கே எழுதுகிறோம். We can create as many objects we need for a single class. நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட்ஸில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் 1 = எழுதுகிறப்போ, ஆப்ஜெக்ட் 1 B = எழுதுகிறப்போ என்ன ஆகும்னா, அவுட்புட் ஏக்கு 0ன்னு உங்களுக்கு வேல்யூ வரும், பிக்கு 20ன்னு வரும். ஏன்னா பி ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட். இப்போ ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட்னால நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். நீட் ஃபார் ஏ சிங்கிள் கிளாஸ். ஒரு கிளாஸில் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஏன் இங்கே 0 ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட். ஆப்ஜெக்ட் 1ங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் ஏங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட். நம்ம ரெண்டாவது வாட்டி ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, இந்த டெஃபினிஷனு இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் டிபெண்டன்ட். அது ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். whenever you create a new object, ஒரு புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ, இப்போ பாருங்கள், ஆப்ஜெக்ட் 1ங்கிறது நியூ ஆப்ஜெக்ட். whenever you create a new object, the old memory will collapse. old memory என்ன ஆகும்? இல்லைனா கொலாப்ஸ் ஆகும், இல்லை erase ஆகும், அது erased, and a new memory will be allocated based on the data type of the attribute. இல்லைன்னா ஒன்றா ஓல்டு மெமரி என்ன ஆகும்னா கொலாப்ஸ் ஆகும், ஆர் erase ஆகும், ஆர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நியூ மெமரி will be allocated based on the data type of the attribute. டேட்டா டைப் என்ன ஆட்ரிபியூட் டேட்டா டைப் பண்ணியிருக்கிறோமோ நியூ மெமரி வைக்க தான்
அலோகேட் ஆகும். என்ன இருக்குது, ஓல்டு மெமரி எரேஸ்ட் ஆகிருக்கு. இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட் நம்ம ரெண்டாவது வாட்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட் மட்டும் அந்த ஒரு வித்தியாசம். இதுதான் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் ஸ்டாட்டிக்குக்கும் இன்ஸ்டன்ஸுக்கும். ஸ்டாட்டிக் வந்து யூ கேன் கிரியேட் ஆஸ் மெனி ஆப்ஜெக்ட்ஸ் நீட் ஃபார் ஏ சிங்கிள் கிளாஸ். வி கேன் எல்லாம் மனசில் பயிற்சிக்கொண்டு வி கேன் கிரியேட் ஆஸ் மெனி ஆப்ஜெக்ட், எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் கிளாஸுக்கு. ஓகே, இது அப்படிங்கிறப்போ நம்ம எத்தனை வேலையும் வேல்யூ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்னா அதோட ஓல்டு மெமரி வந்து எரேஸ் ஆகும், கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டும் ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட்டோட டிஃப்ரென்ஸு ஒரு சிம்பிளாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.